கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. இன்றைக்கும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை இந்த ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி வாயிலாக உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இதன் மூலம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த தொடக்கம் முதல் முடிவு வரை நம்மோடு கூட இருப்பதாக. பல அற்புதமான காரியங்களை இன்றைக்கு செய்வதாக. ஹல்லேலூயா. ஆத்துமாவிலும் ஹல்லேலூயா நம்முடைய சரீரத்திலும் ஆண்டவர் ஒரு விரத்தியை கொடுத்து தேவனுக்காக நிற்க இது ஆண்டவரை ஏதுவாக இருக்கட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நிற்கிறேன். இன்றைக்கும் ஆதாரமாக யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. 11வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஹல்லேலூயா. இதன் முற்பகுதியை நான் பார்க்கும்போது ஆண்டவர் நினிவே பட்டணம், ஹல்லேலூயா, நினிவே பட்டணத்துக்காக பரிதபிக்கிறார். அந்த பட்டணத்தினுடைய காரியங்கள் தேவனுக்கு விசனமாய் இருந்தது. 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அந்த நினிவே பட்டணத்தினுடைய அக்கிரமம் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது. ஹல்லேலூயா. அது தேவனுக்கு பார்வையில் அந்த தேசத்தை ஆண்டவர் அழிக்க முற்படுகிறார். ஒரு தேசம் எசேக்கியேல் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். 14வது அதிகாரம் 13வது வசனம் இதில் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஒரு தேசம் தொடர்ந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டே இருக்கும் என்றால் அந்த தேசத்திற்கு, அந்த பட்டணத்திற்கு எதிராக தேவனுடைய கரம் நீட்டப்படும். அந்த தேசத்தில் அழிவுகளை கொண்டு வரும். அவர்களுடைய பாவங்கள், அவருடைய செய்கைகள் ஹல்லேலூயா தேவனுக்கு விசனப்படுத்தினால் தொடர்ந்து தேவ சமூகத்தில், அது தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா எதிராக இருக்கும் என்றால் அது பெரிய அழிவுகளை கொண்டு வர ஏதுவாக இருக்கும். அதனால் தான் எசேக்கியேல் அதிகாரத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதை போல இந்த நினிவே பட்டணம் இப்பொழுது ஈராக் தேசத்தில் இருக்கிறது. அந்த நினிவே பட்டணத்தை பார்க்கும்போது அது விஸ்தாரமான ஒரு தேசம். அந்த விஸ்தாரமான தேசத்தில் அவர்களுடைய ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் வந்து எட்டினது அவருடைய செய்கைகள், பாவங்கள். அதனால் ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்க நினைக்கிறார். அதற்கு முன்பாக ஆண்டவர் எல்லோருக்கும் தெரியும், அவர் மன இருக்கவும் உள்ள தேவன். அந்த தேசத்தை எச்சரிக்கும்படியாக யோனா என்ற தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். யோனா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற, யோனாவே, நீ எழுந்து என்னுடைய அந்த தேசத்துக்கு நீ போய் என்னுடைய வார்த்தையை சொல்லி எச்சரிப்பாயா என்று கட்டளையிடுகிறார். யோனாவை இதை கேட்டவுடனே அந்த இடத்தில் போவதற்கு மனமில்லை. அந்த தர்ஷீவுக்கு ஓடி போகிறான். ஹல்லேலூயா. தர்ஷீக்கு ஓடி போகும்படியாக வேறொரு கப்பலில் ஏறி அந்த இடத்தில் பிரயாணப்பட்டு கொண்டு போகிறான். ஆண்டவரோ சொன்னார், நீ நினிவே போ என்று சொல்லி. ஆனால் அவன் நினிவே பட்டணத்துக்கு போகவில்லை, தர்ஷீக்கு ஓடி போகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த ஒரு கப்பலில் ஏறி தர்ஷீக்கு ஓடி போய் கொண்டே இருக்கிறான். இவன் பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கவே அந்த சமுத்திரத்தில் பெருங்காற்று ஆண்டவர் கட்டளையிடுகிறான். அந்த இதுவரும் காணப்படாத அலைகளும் கொந்தளிப்புகளும் அந்த இடத்தில் ஏற்படுகிறது. உடனே மாலுமிகள் கலங்கி நிற்கிறார்கள். எந்த இடத்தில் இது எதனால் வந்தது என்று விழித்துக்கொண்டு பார்க்கிறார். எப்படி இந்த சம்பவிக்கிறது, இது காரணம் இல்லாமல் கொந்தளிக்கிறது என்று சொல்லி அவர்கள் கண்டுகொள்ளுகிறார்கள். அந்த இடத்தில் பிரயாணப்படுகிற ஒரு சீட்டு போடுகிற, இதன் யார் மூலம் வந்தது என்று சொல்லி. அப்பொழுது இந்த யோனா தீர்க்கதரிசி மூலமாகத்தான் இந்த கொந்தளிப்புகள் இந்த படகுக்கு ஏற்படுகிறது என்று சொல்லி கண்டுகொண்டார்கள். உடனே யோனாவிடத்தில் கேட்கிறார்கள், நீ தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவனுடைய சம்பாஷிக்கிறார்கள். உடனே அறிந்து கொண்டார்கள், இவன் தேவ சத்தத்தை கீழ்ப்படியாமல் இந்த இடத்தில் இந்த படகில் ஏறி பிரயாணப்படுகிறான் என்று கண்டுகொண்டான். உடனே யோனாவிடம் கேட்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. உடனே மாலுமிகள் ஹல்லேலூயா அவனிடத்தில் ஹல்லேலூயா யோனா சொல்லுகிறான், என்னை தூக்கி இந்த கடலில் போட்டு விடுங்கள், அப்பொழுது இது கொந்தளிப்புகள் எல்லாம் மாறும், அமைதலாகும் என்று சொன்னான். உடனே மாலுமிகள் அந்த வார்த்தை
செய்தியை கேட்டு கலங்கி நிற்கிறார்கள். உடனே அந்த படகை கரைக்கு தண்டு வலிக்கிறார்கள். போகக்கூடாமல் இருக்கிறது. ஒன்றும் செய்ய முடியும். மீண்டும் கொந்தளிப்புகள் அந்த படகுக்கு ஏற்படுகிறது. உடனே வேறு வழி என்று சொல்லி பயந்து நிற்கிறார்கள். இருந்தாலும் வேறு வழியே என்று சொல்லி யோனாவை தூக்கி அந்த கடலில் போட்டார்கள். பாருங்கள், உடனே அந்த கடலில் ஆண்டவர் அந்த ஒரு மீனை ஏற்படுத்துகிறார் இவரை விழுங்குவதற்காக. இந்த இடத்தில் அவன் அந்த இடத்தில் அந்த மீன் கொண்டு நினிவே பட்டணத்தில் கொண்டு இவனை கக்கி போடுகிறது. பாருங்கள், ஒரு தேசத்தில் ஆண்டவர் பாருங்கள் அந்த நினிவே அந்த யோனாவுக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அவன் வேறு இடத்திற்கு தேவனுடைய கட்டளைகளை மீறி வேறு இடத்திற்கு ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனால் அங்கே கலக்கங்களும் போராட்டங்களும் கொந்தளிப்புகளும் ஏற்படுகிறதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் நம் வீடா இருந்தாலும் சரி அந்த இடத்தில் கொந்தளிப்புகளும் போராட்டங்களும் ஏற்படும். பாருங்கள், கடைசியாக இந்த மீனின் வயிற்றிலிருந்து கூப்பிடுகிறான் யோனா. இதை எப்படியாவது மாற்றி போடும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அந்த மீனின் வயிற்றிலிருந்து சொல்லுகிறான், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. 7வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிற, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பாருங்கள், அந்த மீனின் வயிற்றிலிருந்து தன் ஜீவன் போகிற அந்த நேரத்தில் தேவனை நோக்கி மன்றாடுகிறான். அந்த நேரத்தில் தான் அவன் சொல்லுகிறான், என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பாருங்கள், அந்த மீனின் வயிற்றிலிருந்தும் தேவனை நோக்கி அபயமிட்ட போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவர் அவனை அந்த மீனுக்கு யோனாவை கரையில் கக்கி போட்டது என்று பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் வந்து கூப்பிட்ட போது யோனாவுக்கு ஒரு மீட்பு கிடைத்தது. பாருங்கள், 2வது யோனாவிடத்தில் ஆண்டவர் பேசுகிற 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, யோனாவே நீ எழுந்து நினிவே பட்டணத்துக்காக நினிவே பட்டணத்துக்கு எதிராக நான் சொல்லுகிற வார்த்தையை சொல் என்று சொல்லுகிறார். அந்த எச்சரிப்பின் செய்தியை நீ அவர்களுக்கு சொல்லு. உடனே நினிவே அந்த இடம் யோனா அந்த நினிவே பட்டணத்திற்கு சென்று அந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தையை எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறான். அந்த இடத்தில் நினிவே பட்டணத்தாரை பார்த்து இன்னும் 40 நாட்கள் இருக்கிறது, இந்த தேசம் அழிந்து போகும் என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தான். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது இந்த எச்சரிப்பின் செய்தியை அந்த யோனா அந்த நினிவே பட்டணத்தார் கேட்டபோது அதற்கு கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்தவர்கள் இருட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தேவ சத்தத்துக்கு பயந்து தன்னை கீழ்ப்படுத்தினார்கள், ஜெபம் பண்ண தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைக்கு எதிராக முரண்பட்டு நிற்கவில்லை. தேவ தீர்க்க தரிசனம் ஒரு தீர்க்க தரிசியின் மூலமாக இந்த வார்த்தை எங்கள் பட்டணத்திற்கு வந்ததே என்று சொல்லி அதற்கு கீழ்ப்படிந்த உடனே மக்கள் அதற்காக உட்படுகிறார்கள். தேவ சமூகத்தில் நிற்கிறார்கள், இருட்டிலும் சாம்பலிலும் நின்று கதறுகிறார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு கடந்து சொல்கிறது. உடனே ராஜாவும் எழுந்து அதற்கு எதிராக நிற்கவில்லை, தன்னுடைய மக்களுக்காக கட்டளை கொடுக்கிறான். 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து நான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் ஒன்றும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். 8வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவுகள். உடனே பாருங்கள், அந்த ராஜாவுக்கு அதை எட்டின உடனே ராஜாவும் அதற்கு எதிர்த்து நிற்கவில்லை. ஒரு தேவ தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை வந்திருக்கிறது, அதற்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி இந்த ராஜாவும் பிரதானிகளும் கூடி சேர்ந்து தன்னுடைய மக்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்கள். பாருங்கள், எல்லாம் 3 நாள் உபவாசத்தை நியமிக்கிறார்கள். புசியாமலும் தண்ணீர் குடியாமலும். மனுஷர் மட்டுமில்ல, அந்த மிருக ஜீவன்களும் கூட அந்த இதில் உட்படுத்தினான். பாருங்கள், இந்த உபவாசத்தில் இந்த 3 நாள் ஒன்று மிருக ஜீவன்களும் ஒன்றும் தண்ணி கொடுக்கப்படக்கூடாது. பாருங்க, ஒரு அழிவு வந்து நிற்கும் போது அந்த தேசத்தினுடைய மக்கள் செவிசாய்த்து அந்த
அந்த ராஜாவும் செவிசாய்த்து அதற்காக உட்பட்டு கடினமாக தங்களை வருத்தி தங்களை தாழ்த்தி, உபவாசம் என்கிறது தங்களை தாழ்த்தி தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாக, இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, எப்படியாவது இரக்கத்தை என்னுடைய தேசம் காண வேண்டும், என்னுடைய மக்கள் காண வேண்டும் என்று சொல்லி அதற்கு உட்படுகிறார்கள். உடனே ராஜா ஒரு பெரிய காரியத்தை சொல்லும், அவன் தன் பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடத்தில் திரும்பவும் கடவுள்கள் என்று சொல்லி எச்சரிப்பின் செய்தி அந்த ராஜாவும் எழுதி அனுப்புகிறான் பாருங்கள். ராஜாவும் கட்டளை கொடுக்கிறான் பாருங்கள். அந்த அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலும் உட்கார கடவுகள் என்று சொல்லி அந்த இடத்தில் ஆளுய நினிவே பட்டணத்திற்காக அந்த ராஜாவும் பிரதானிகளும் கூட சேர்ந்து கட்டளை கொடுத்தார்கள். உடனே 9ஆம் வசனம் பாருங்கள், அழகாக எழுதியிருக்கு. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரக கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். பாருங்கள், ஓ தேவனிடத்தில் ஒரு விசுவாசம். கடைசி நேரத்தில் ஒரு எச்சரிப்பின் செய்தி என் தேசத்துக்கு வந்திருக்கிறது. மக்கள் கண்டுகொண்டார்கள். உடனே ஓ இரட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தேவனை நோக்கி தங்கள் ஆளுலியம் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி உபவாசம் பண்ணி ஆளுல் அப்படி நேர்ந்த போது உடனே அவர் சொல்லிக் கொள்கிறார், யாருக்கு தெரியும், ஒருவேளை தேவன் இரக்கம் செய்தாலும் செய்வார், தாம் செய்வேன் என்று இருப்பதை செய்யாமலும் இருப்பார் என்று ஒரு நம்பிக்கை நிமித்தம் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். பாருங்கள், உடனே அந்த உபவாசம் எவ்வளவு பாருங்கள், இந்த உபவாசம் 3 நாள் தண்ணீர் குடிக்காமல் பிள்ளைகள் இருந்தால் எவ்வளவு வேதனையாக இருக்கும். இருந்தாலும் கடினமாக தங்களை உட்படுத்தி தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு அழிவு வந்து கொண்டிருக்கிறது, எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நின்று மன்றாடின போது ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா, பாருங்கள், தேவன் செய்வேன் என்ற காரியத்தில் ஒரு இரக்கத்தை அவர்கள் கண்டுகொண்டார்கள். ஏன் அந்த தீர்க்கதரிசியினுடைய எச்சரிப்பின் செய்திக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தது நிமித்தம் தங்களை உபவாசப்படுத்தி தேவ சமூகத்தில் தங்கள் தாழ்த்தி மன்றாடின போது தேவனுடைய இரக்கத்தை அந்த நினிவே பட்டணத்தார் கண்டுகொண்டார்கள். அந்த 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா. இப்ப இதே போலத்தான் நம்முடைய வீடுகளிலும் பாருங்கள், நம்முடைய நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் பாருங்கள், இப்ப ஏற்பட்ட போராட்டங்களும் அழுகையின் பள்ளத்தாக்கள் வரும்போது தேவனுடைய சமூகத்தில் நின்று மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றான். நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய இரக்கம் நம்முடைய வீடுகளுக்குள் வரும், நம்முடைய குடும்பத்துக்குள் வரும். தேவ சத்தத்திற்கு அந்த நினிவே பட்டணத்தார் ஒப்பு கொடுத்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, நீங்கள் எப்பேற்பட்ட போராட்டத்தின் வழியாக கடந்து சென்றாலும், எப்பேற்பட்ட பாவ போராட்டங்கள் வழியாக கடந்து சென்றாலும், தேவ சமூகத்தில் தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுத்து வருந்தி ஒப்பு கொடுத்தால் ஆண்டவருடைய எச்சரிப்பின் செய்தி எதிர் வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இது கடைசி நாட்கள் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், இரக்கமுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். பாருங்க, அவர் நினிவே பட்டணத்தாருக்கு செய்வேன் என்று சொன்னதை செய்யாமல் அவருக்கு இரக்கம் செய்தார். அவ்வளவு கிருபை உள்ள தேவன் பாருங்கள், அவ்வளவு இரக்கம் உள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவர் என்று இருந்தாலும் நான் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாலிபர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழ வேண்டும். நாம் தேவனுக்கு எதிராக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக இருக்கும் என்றால் நம்முடைய வீடுகள் கொந்தளிப்புத்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதத்தை காண முடியாது, நம்முடைய சமாதானத்தை காண முடியாது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நினிவே பட்டணத்தை ஒப்பு கொடுத்தாங்க, ஏன் நீங்க ஒப்பு கொடுக்க முடியாது? ஹல்லேலூயா. ஏன் நாம் ஒப்பு கொடுக்க முடியாது? ஏன் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாது? தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரை எல்லாம் பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பும் போது தேவ இரக்கம்
நம்முடைய குடும்பத்தில் வரும், நமக்கு வரும். எப்பேற்பட்ட கொடுமையான காரியங்களும் எப்பேற்பட்ட எதிரான சம்பவங்களும் நமக்கு முன்பாக மலை போல் நின்று கொண்டிருக்குமே, ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள், தேவ இரக்கத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஹல்லேலூயா. அது உண்மை, உண்மை, உண்மை. தேவனுக்கு எதிராக நாம் புறப்படுவோம் என்றால் சமுத்திரத்தில் கொந்தளிப்புகள் ஏற்பட்டது போல நம்முடைய வாழ்க்கை கொந்தளித்துக் கொண்டே இருக்கும். அதை அடக்க யாராலும் முடியாது. ஒரே ஒரு வழி இயேசு. அந்த இயேசுவால் தான் நம் பரிகாரியாக தேவன் ஹல்லேலூயா நமக்கு இருக்கிற ஒரே வழி இயேசு. கொந்தளிப்புகளும் பர்வதங்களையும் ஹல்லேலூயா உடைக்கத்தக்கதாக எந்த விதமான போராட்டங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு ஒரே ஒரு வாசல் இயேசு கிறிஸ்து என்னும் பர்வதம். ஹல்லேலூயா. வானத்தின் பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்து. அவர் படைத்த வானத்தை பார்க்கும் போது அவருடைய விரல்களின் கிரியை விவரிக்கிறது அல்லவா? அப்பேற்பட்ட ஒரு நல்ல தேவன், சேனைகளின் தேவன், அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் பிள்ளைகளே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த கண்மலையாக இயேசுவினிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது எப்பேற்பட்ட பாடுகள் மத்தியிலும் எப்பேற்பட்ட போராட்டங்கள் மத்தியிலும் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். பாருங்கள், அதை போலத்தான் இந்த நினிவே பட்டணத்தாருக்கு ஆண்டவர் செய்வேன் என்று நினைத்திருந்த காரியத்தில் செய்யாமல் மனஸ்தாபப்பட்டு இரக்கத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே இரக்கம் நமக்கு வேண்டும் அல்லவோ? அதே இரக்கம் நம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டும் அல்லவோ? ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய பயணம் சமாதானமாய் இருக்கணும். நம்முடைய ஓட்டம் ஒரு சமாதானம் உள்ள ஓட்டமாய் இருக்கணும். நம் மூலம் எந்த கொந்தளிப்புகள் நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து அவரோடு பயணித்து ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இதயத்தோடு நம்முடைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும். பாருங்கள், உடனே இதை பார்க்கிறான். அந்த நினிவே பட்டணத்தாருக்கு யோனா தீர்க்கதரிசி பார்க்கிறான். நான் சொன்ன காரியங்கள் சம்பவிக்கவில்லை. நான் அவர்களுக்கு எச்சரிப்பு, மிகவும் தைரியமாக தேவனுடைய வார்த்தையை எச்சரித்தேன். இந்த தேசம் 40 நாட்களுக்கு கவிழ்க்கப்பட்டு போகும், அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி. ஆனால் யோனா என்ன நினைத்தான் பாருங்கள், நான் சொன்னது நடக்கவில்லையே என்று சொல்லி அவன் கடும் கோபம், எரிச்சல் அடைகிறான். யோனா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு 2வது வசனம் 4:2 கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போது நான் இதை சொல்லவில்லையாம்? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்பேனேன். நீர் இரக்கவும் மன உருக்கவும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவான தேவன் என்று அறிவேன். ஹல்லேலூயா. அவன் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், 3வது வசனம், இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு விஷயத்தில் நான் சொன்ன காரியம் இந்த அழிவு ஏற்படவில்லையே என்று சொல்லி யோனா எச்சரிக்கிறான். பாருங்கள், தேவனோடு சண்டை போடுகிறான். பாருங்கள், கர்த்தாவே, நான் இதனால் தான் நான் தர்ஷீசுக்கு ஓடி போனேன். இதை முன்னம் நீர் எனக்கு தெரியும். நீர் மனையும், நீர் இரக்கவும் மன உருக்கவும் நீடிய சாந்தவும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்பதை நான் அறிவேன். அதனால் தான் நான் நீ சொன்னபடி நினிவேக்கு வரல. அதனால் தான் நான் தர்ஷீசுக்கு ஓடி போனேன். இப்பொழுது என் பிராணனை எடுத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி தேவனோடு சண்டை போடுகிறான். பாருங்கள், பின்ன உடனே யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் தழலில் உட்கார்ந்திருந்தான். பாருங்கள், ஆண்டவர் மன்னித்தாரு. ஆனாலும் இவன் என்ன நினைக்கிறான் பாருங்க, நான் சொன்னது நடக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனோடு சண்டை போட்டு நகரத்துக்கு போய் ஒரு குடிலை போட்டு நகரத்துக்கு வெளியே சென்று இந்த நினிவே பட்டணத்துக்கு சம்பவிக்கதை பார்க்கும்படியாக ஒரு குடிசை போட்டு பார்த்து கொண்டிருக்கான். பாருங்க, ஒரு பக்கம் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். என் மக்கள் என் எச்சரிப்பின் செய்தியை கேட்டு தப்பி அவர்கள் பாவங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பினார்கள் என்று
சந்தோஷப்படுகிறார். மறுபக்கத்திலோ யோனா அந்த தேசத்துக்கு அழிவு வர வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டு சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறான். நான் சொன்னபடி நடக்கவில்லை என்று சங்கடப்படுகிறான். ஒரு பக்கம் என்னுடைய மக்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் என்று சந்தோஷப்படுகிறார். பாருங்கள், மனிதனுடைய இருதயம் தேவனுடைய இருதயம் எப்படி வேறுபடுகிறது என்று சொல்லி மனிதன் பார்க்கிறான், சொல்லபடி நடக்கணும், என்னுடைய பேர் புகழ் வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். ஆனால் இயேசு அப்படி அல்ல, என்னுடைய மக்கள் மனம் திரும்பினால் போதும் என்று சொல்லி அவர் சந்தோஷப்படுகிறார். பாருங்கள், உடனே ஆண்டவர் யோனாவுக்கு ஹல்லேலூயா அந்த இடத்தில் குடிலுக்கு மேலாக ஒரு ஆமணக்கு செடியை வளர செய்கிறார். அது அவனுக்கு தழலை ஹல்லேலூயா நிழலை கொடுக்கிறதா இருந்தது. பாருங்கள், மறுநாளிலே ஆண்டவர் ஒரு புழுக்கை கட்டளையிட்டு அந்த ஆமணக்கு செடி முழுவதுமாக பட்டு போக செய்கிறார். இது அவனுக்கு திரும்ப எரிச்சலாய் இருந்தது. 6வது வசனம் 4-6 சொல்லுகிறது, யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாகவும் அவனை அவனுடைய மனவடிக்கு நீங்களாகவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். 7வது வசனம், மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. 8வது வசனம், சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவினுடைய தலையில் படுகிறதனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பேன், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது 9வது வசனம், யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்த எரிச்சலாய் இருக்கிறது நல்லது என்றான். அப்பொழுதுதான் நாம் படித்த மூல வாக்கியங்கள் 10 அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போறதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. 11வது வசனம், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்கு நான் பரிதேமியாமல் இருப்பேனோ என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், மனிதன் எரிச்சலா இருக்கிற, நான் சொன்னது நடக்கவில்லையே என்று சொல்லி அதற்காக தன்னுடைய ஆத்துமாவை எரிச்சலாய் நாம் சாகிறது நலமாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறான். நான் சொன்னது சம்பவிக்கவில்லை என்று சொல்லி அப்பொழுதுதான் ஆண்டவருடைய இரக்கமான வார்த்தை வருகிறது யோனாவை பார்த்து, ஹல்லேலூயா, நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியில் அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. இதை போலதான் நாம் உலக காரியங்களுக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதன்மையான காரியத்திற்கு நாம் தேவனுடைய ஊழியத்துக்கும் தேவனுடைய காரியத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் என்று அதிக பிரயாசம் நம்முடைய ஹல்லேலூயா நம்முடைய இருதயத்தில் அப்படித்தான் நமக்கு வேண்டிய காரியங்களுக்காக மனுஷர்களுக்கு சாதாரணமாக இருப்பது நம்முடைய காரியங்கள் நம்மளுக்காக அதற்காகத்தான் அதிக பிரயாசங்களும் அதிக வேதனைகளும் பாடுகளுமாக மனுஷன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல. ஹல்லேலூயா, நான் படைத்த நம்முடைய தெருவில் இருக்கிறாங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நம்முடைய ஹல்லேலூயா தெருக்களுக்குள் நம்முடைய மாவட்டத்துக்குள் நம்முடைய மாநிலத்துக்குள் நம்ம இந்தியாவுக்குள் அதற்காக நாம் பரிதபிக்கப்படணும். அதற்காக தான் முதன்மையான நம்ம ஓட்டமாக இருக்கணும். நம்ம எண்ணங்களும் வேதனைகளும் நம்முடைய உழைப்புகளும் அதற்காக இயங்கும் போது அதனால் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அவைகள் எல்லாம் உங்களுக்கு அப்பொழுது கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நீங்கள் செய்யும் போது நம்முடைய காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தான் ஆண்டவர் இதன் மூலம் நமக்கு விளங்குவது, ஹல்லேலூயா, யோனாவோ பாருங்க, ஒரு ஆமணக்கு செடிக்காக எரிச்சலாகி நான் செத்தாலும் செத்து போகிறேன் என்று ஆண்டவரோடு சண்டையிட்டு நிற்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, 120,000 பேர்கள் இருக்க நினிவேக்காக பரிதபியாமல் நான் இருப்போனோ என்று சொல்லி வேதனையோடு அவரோடு பகிர்ந்து கொள்கிறார். அதற்காகத்தானே பரிதபிக்கணும். என்னுடைய ஆத்துமாக்கள், நான் படைத்த மனிதன் நரகத்துக்குள் போவது அவருக்கு விருப்பம் இல்லை. எப்படியாவது பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும், தேவனோடு இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் யோனாவோ எரிச்சலாக இருக்கிறார். நான் சொன்னது சம்பவிக்கவில்லை என்று சொல்லி அவன் சொன்னதுதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். அதை போல நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய காரியங்களுக்காக
நம்முடைய மட்டும் நம் காரியங்கள் பார்க்க வேண்டும், ஆனால் தேவனுடைய காரியங்களுக்கு முதன்மையாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் ஓடணும். அது எவ்வளவு பாருங்கள், ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். எப்பேற்பட்ட ஹல்லேலூயா துன்மார்க்கனா இருந்தாலும் ஹல்லேலூயா ஆண்டவருடைய கரங்கள் நாம் அதற்காய் பிரயாசப்படும் போது, தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லும் போது, அதை கேட்டு ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட அதன் மூலம் தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட மனிதராய் இருந்தால் அவர் மன உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு இயேசு நமக்கு இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் கொண்டு செல்லணும். ஹல்லேலூயா. எசேக்கியா அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 இவ்வாறு சொல்கிறது பாருங்கள். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினால் வார்த்தையை கேட்டு என் நாமத்தினால் அவர்களை எச்சரிப்பையாக. 18வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவான். அவன் இரத்த பழியோ உன் கையிலே கேட்பேன். 19 வசனம். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தை தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவனாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்பிவிப்பாய். பாருங்கள், எசேக்கியா அதிகாரத்தில் இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டு நீ சாகவாய் சாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகிறேன். நீ துன்மார்க்கன் வழியில் இராதபடி மனம் திரும்பி நீ மாற வேண்டும் என்று எச்சரிக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் எத்தனை பேர்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதை பார்க்கும்போது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அதை எச்சரிப்பு நாம் கொடுக்க வேண்டிய நம்முடைய கடமை, செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். நாம் எச்சரிப்பாமல் இருந்தால் அந்த இரத்த பழி நம்மிடத்தில் கேட்கப்படும். நமக்காகத்தான் ஆண்டவர் பாருங்கள், நினிவேக்காக பரிதபித்து அழிக்க நினைத்தார். ஆனால் உடனே யோனா தீர்க்கதரிசி அனுப்பி எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். நம்முடைய தேசத்தில், நம்முடைய மாநிலத்தில், நம்முடைய தேசத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை துன்மார்கள் இருக்கிறார்கள். அவரிடத்தில் யார் போவார்கள்? நம்மைத்தான் காவலாளியாக பார்க்கிறார். ஒரு தெருவில் நாம் இருந்தால் நம்மை ஆண்டவர் பார்க்கிறது. நாம் தான் காவலாளி, நாம் தான் காவலாளன். பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். அவர் இருதயத்தை மாற்றுவோம். நீ அவர் கேட்டாலும் சரி, கேட்காமட்டாலும் சரி, நாம் தேவனுடைய வார்த்தையை மிகவும் ஜெபத்தோடும் மிகுந்த ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லும் போது அது கிரியை செய்யும். அந்த எச்சரிப்பின் செய்தி நாம் சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. தேவன் அதை மன உருக்கும் இரக்கம் உள்ள தேவன் இருக்கிறார். அதற்காக நாம் தேவன் பரிதபித்தது போல இந்த ஆத்துமாக்கள் ரட்சிப்படைய, ஆத்துமாக்கள் தன்னுடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க நம்மைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அவர் மன இரக்கமும் இறுக்கமும் உள்ள தேவன். பாருங்க, யாரையும் ரட்சிக்க அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். நான் மற்றவர்களை போல யோனாவை போல நான் சொன்னது போல நடக்கணும், அழிந்து போகணும் அப்படின்னு இல்லை. ஒரு தீர்க்கதரிசியினுடைய இருதயம் பாருங்கள், நான் சொன்னபடி நடக்கணும்னு இருந்தான். அதனால் விசனப்பட்டான். ஆண்டவர் ஒரு ஆத்துமா என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் மகிழ்ந்து கழுகுகிறார். பாருங்கள், அப்படியாக நம்முடைய ஆத்துமா செயல்படணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களுக்காக முதன்மையான இடத்தை கொடுக்கணும். அதற்காக நம்முடைய பிரயாசங்கள் தொடரணும். எசேக்கியா தீர்க்கதரிசியினுடைய எசேக்கியா தீர்க்கதரிசி மரணத்துக்குரிய வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வார்த்தை வருகிறது. பாருங்கள், உன்னுடைய நாட்கள் வந்தபோது உன்னுடைய மரணம் கிட்டி இருக்கிறது, நீ தப்ப மாட்டாய் என்று சொன்னபோது அந்த எசேக்கியா ராஜா சுவர்பக்கமாக திரும்பி, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், நான் செய்த காரியங்கள் எல்லாம் நினைத்தருளும், எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொன்னபோது அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு இயேசு, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், அவர் அவனுக்கு தன்னுடைய நாட்களோட 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். அவ்வளவு இரக்கமும் உருக்கமுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். பாருங்கள், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் நம் தீங்கிலிருந்து விடுதலை ஆக வேண்டுமா? தீங்கிலிருந்து
நமக்கு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், கன்மலையாய் கிறிஸ்து. அவரிடத்தில் நம்முடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் நமக்கு இறங்குகிறவராய், தேவன் நம்முடைய காரியங்களை பார்க்கிறவராய், நம்மை ரட்சிக்கிறவராய், நமக்கு வழிநடத்துகிறவராய், கொந்தளிப்பை எல்லாம் அகற்றி நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராய் தேவன் நம் முன்னாக வந்து நிற்பார். பாருங்கள், ஓ ஹalleluya, நினிவே பட்டணத்தாருக்கு ஒரு விடுதலை கொடுத்த போது அழிவிலிருந்து மீட்பு ரட்சிக்கப்பட்டது போல நாமும் ஹalleluya ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொண்டு போகிறவர்களாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், ஒரு எச்சரிப்பின் செய்தியை நாம் வசிக்கிற தேசத்தில், நாம் வாழுகிற இந்த தேசத்திற்கு தேவை. ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கத்தான் தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீடியும் தேடுகள் என்று சொன்ன தேவன் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகளாக நிற்கும் போது தேவன் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். அப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகள் தேவை. எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிற தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு தேவை. தெருவில் நின்று சொல்லுகிறது எச்சரிப்பை கொடுக்கிற பிள்ளைகள் தேவை. கூடி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தேவை. அழிவில் இருந்து பட்டணங்களை மீட்க தெருவாய் நின்று கூடி எழும்புகிற ஜெபக்குழுக்கள் தேவை. படிக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் தேவனுக்காக இன்றைக்கு நின்று தேவனுடைய ராஜ்யத்தை எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்த காவலாளிகள் தேவை. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். என் பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நிற்கணும். இந்த கடைசி நாட்களில் நீங்கள் மற்ற காரியங்களை எல்லாம் அது தேவை, நம்ம குடும்பத்திற்குரிய காரியங்கள் தேவை. பாருங்கள், அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அது கூட ஒரு முக்கியத்துவம் இந்த கடைசி நாட்களில் ஒரு ஆத்தும ஆதாயம் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிற தேவனை தெரியாத பிள்ளைகளை, மங்கி எரிகிற திரிகளை, சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்ற ஹalleluya இன்றைக்கு தேவை. காவலாளிகள் தேவை. அதற்காக உங்களுடைய ஓட்டங்கள் இருக்கணும், முதன்மையான காரியங்கள் இருக்கணும், நேரங்கள் செலவிடப்படணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால் ஹalleluya ஆண்டவர் மகிழ்ந்து கலிகுருவ நாள் என்று வரும். உங்களுடைய செய்கைகளின் பலனை தக்க தேவனை சுமைக்கிற பிள்ளைகளுக்கு அதற்குரிய பலனை அவர் கொடாமல் போக மாட்டார். என் நாமத்தினால் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்குரிய பிரதிபலனை கொடுக்கிற தேவன் இருக்கிறார். எப்பேற்பட்ட தீங்கின் மத்தியிலும் பாவங்களின் மத்தியிலும் வாழுகிறவர்களுக்கு அவர்களை ரட்சிப்பின் கொடுக்க மனஸ்தாபப்படுகிற இரக்கமுள்ள தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். அதற்காக நம்முடைய ஓட்டங்கள் தொடர வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற என் ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் அநேக இடங்களில் நாம் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர்களுடைய ஆத்துமா மீண்டும் தேவனுடைய சமூகத்தில் எழும்பி நிற்பதற்கு அது ஏதுவாக மாறும். சொல்லப்படும் போது நம்மை பார்க்கிற மக்கள், நம்முடைய தெருவில் இருக்கிறவங்களுக்கு பேசுங்க, அவரோடு சொல்லுங்க, நாம் கூடி ஜெபிப்போம் என்று சொல்லி ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாட்களில் தேசம் ஆளுநர் கடந்து போகிற பாதையை பார்க்கும்போது எங்கும் யுத்தங்களின் சத்தங்கள், எல்லாருக்கும் ஒரு பயம். பயப்பட தேவையில்லை. நமக்கு ஒரு இயேசு ஆண்டவர் இருக்கிறார். அவரை நீங்கள் இறுக பிடித்துக் கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய பிரயாணங்கள் அது ஹalleluya சம்பூர்ணமாய் முடியும், ஒரு ஆசீர்வாதமாய் முடியும், ஒரு சமாதானமாய் முடியும். பிள்ளைகளே, தேவனுடைய அந்த படகின் மேல் ஏறி தேவனோடு பயணிக்கும் போது உங்கள் ஓட்டம் சமாதானமாய் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுக்குள்ளாய் நாம் மாற வேணும். அவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி நாம் தொடர்ந்து நாம் பயணிப்போம் என்றால் தேவன் பெரிய காரியங்களை, ஒன்றுக்கு உதவாத நம்மளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள், அன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை சுமந்த கழுதை பாருங்கள், அந்த கழுதை கூட அந்த மகிமை, இயேசுவை சுமந்த கழுதைக்கு கூட மகிமை. பாருங்கள், அந்த விரிக்கப்பட்ட கம்பளங்கள் மேல் நடந்து போகையில் அந்த கழுதைக்கு கூட மகிமை. தரையில நடக்கல, அந்த கம்பளங்கள் மேல தான் நடந்து போச்சு. ஏதொரு யாராகிலும் தேவனை சுமக்கிற பிள்ளைகளை அதன் மூலம் அதன் மகிமை உங்களுக்கு வந்து சேரும். அதனால் நீங்கள் எந்த சோர்வும் பட வேண்டாம். நீங்கள் பிரயாசப்படுகிற, கடினமாக பிரயாசப்படணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா ஆத்துமா பாருங்க, ஒரு ஆத்துமா அந்த நினிவே பட்டணத்தார் ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் பாருங்கள், அந்த
அது எல்லாவற்றையும் மறந்து போட்டார் பாருங்க. தீங்கை எல்லாம் மாற்றி ஆண்டவர் செய்வேன் என்ற காரியத்தை செய்யாமல் அந்த நினிவே பட்டணம் அது விஸ்தாரமான தேசம் என்று சொல்லுகிறது. ஒருவேளை அந்த எச்சரிப்பின் செய்தி போகவில்லை என்றால் பாருங்கள், அந்த நினிவே பட்டணத்தார் முழுதும் அழிந்து போவார்கள். எத்தனை ஜனங்கள் இருந்திருப்பார்கள். அந்த தேசம் சொல்லுகிற விஸ்தாரமான தேசம் என்று சொல்லுகிறது. எத்தனை ஆத்துமாக்கள் தப்பித்துக் கொண்டார்கள் அந்த தேசத்தார் ஒப்பு கொடுக்கும் போது. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் கவலையற்றிருக்கலாம். தேவனுடைய ஜெபிப்பதில் சோர்ந்து போயிருக்கலாம், மங்கி எறிந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து திரும்ப எழும்பணும். யாரும் தேவையில்லை, தேவன் போதுங்க. தேவனோடு நீங்க நின்றால் போதும். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். அவருக்காக நீங்க நிற்கணும். எச்சரிப்பின் செய்திகளை கொடுக்கணும். நம்மை கூட பழகிறவர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ஹல்லேலூயா, நம்முடைய பார்க்கிறவர்களுக்கு அவர்களை கட்டி எழுப்புகிறவர்களாய் நீங்க மாறணும். பாருங்கள், எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறவர்களாய் மாறணும், தேற்றுகளாய் மாறணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஒரே ஒரு யோனாவுக்கு கொண்டு அந்த விஸ்தாரமான தேசம் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. அந்த வார்த்தை, தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை சென்றடைந்து அதற்கு ஒப்பு கொடுத்த போது ஒரே ஒரு யோனாவினால் அந்த விஸ்தாரமான தேசமாம் பெரிய ஜன கூட்டங்கள் நிறைந்த அந்த நினிவே பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. அதை போல ஒரே ஒரு மனுஷராகிய நீங்கள் எழும்பும் போது, யோனாவை போல எச்சரிப்பின் செய்தியை கொடுக்க எழும்பும் போது, தேவனுடைய வார்த்தையை அதன் மூலம் ஏற்றுக்கொண்டு சொல்லும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய பெரிய குடும்பங்கள் எச்சரிப்படைவார்கள். மனம் திரும்ப ஏதுவாகும். பாருங்கள், நீங்க கொடுக்கிறவர்கள் எச்சரிப்பின் செய்தி அவர்களுக்கு கொடுப்பீங்க, அவங்க வேற ஆட்களுக்கு சொல்லுவாங்க. அது ஒரு ஆலமரம் போல கடந்து சென்றே கொண்டே இருக்கும். அப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தை எங்கும் உலகமெங்கும் கடந்து சொல்லணும், எழுப்புதல் வரணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால் நாம் எழுந்து நிற்போம், தேவனுக்காக நிற்போம், எச்சரிப்பின் செய்தியை கொடுப்பவர்களாக நிற்போம், தேவனை சுமக்கிறவர்களாய் நிற்போம், தேவனுடைய ஒளியை கொண்டு செல்வர்களாய் நிற்போம், அந்தகார கிரிகளை கட்டுவர்களாய் நிற்போம். இந்த உலகத்தின் தேசாதிபதிகளை, அதிகாரங்கள், துரைத்தனங்களை உடைக்கிறவர்களாய் நாம் எழும்பி நிற்போம், ஜெபிப்போம். அப்படி நிற்கும் போது நம்மை கொண்டு பெரிய காரியம் இந்த தேசத்தில் உண்டாகும். தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம் தேசத்தில் உண்டாகும். ஆசீர்வாதமான காரியங்கள் உண்டாகும். ஒரு வருஷம் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தைகளை நாம் சொல்லி இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை அதை தேற்றட்டும் அப்பா. நாங்கள் ஆத்துமாக்களுக்கு ஆதாயம் செய்ய, மற்றவர்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை கொண்டு சொல்ல ஆண்டவர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எப்பேற்பட்ட ஹல்லேலூயா, எப்பேற்பட்ட துக்கத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் கடந்து போய் கொண்டே இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நீ கிருபையை கொடும் அப்பா. அவருடைய பாரங்கள் மாறட்டும், அவர்கள் துக்கங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும் அப்பா. என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. தேவனால் எல்லாம் கூடும் அப்பா. நீ தீங்குக்கு மனசாவப்படுகிற தேவன். உம்முடைய பிள்ளைகள் குடும்பங்கள் இருக்கிற பாரங்கள் துயரங்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே அப்பா. ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உம்முடைய கிரியை நடைபெறணும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படணும் அப்பா. உம்மால் ஆண்டவரை சுகப்படணும், உம்மால் பலப்படணும், உம்மால் ஆண்டவரை மக்கள் எழும்பணும் அப்பா. உம்மால் ஆத்தும ஆதாயங்கள் செய்யணும் ஹல்லேலூயா. அப்படியாக அவர்களை வணைந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அதை பார்த்து கொண்டு பிள்ளைகளை ஒரு எச்சரிப்பின் செய்தியாக கேட்டு இதை எழும்பணும். அதற்காக நீர் ஆயத்தப்படுத்தும், ஆத்துமாக்களை தேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all.